வழவழப்பான வெண்டைக்காயின் வியக்க வைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டால் கணக்கு நன்றாக வரும் என்பார்கள். கணக்கு வருகிறதோ இல்லையோ ஏராளமான சத்துக்களை வாரி வழங்கும் இயற்கையின் கொடை அது. வெண்டைக்காயின் பூர்வீகம் எத்தியோப்பியா. அங்கிருந்து அரேபியா நைல் நதிக்கரை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது. இன்று தமிழகத்தில் அதிகம் விளையும் காய்கறிகளில் ஒன்றாகிவிட்டது. பின்மேற்கோள் குறி வாயோ வெண்டைக்காய் கையோ கருணைக்கிழங்கு என்று ஒரு பழமொழி உண்டு. வெண்டைக்காயை போல வளவளவென்று பேசி கருணைக்கிழங்கை போல எரிச்சலூட்டும்படி நடப்பவர்களை வேடிக்கையாக குறிப்பிடுகிறது இந்த பழமொழி. வெண்டைக்காய் வளவளப்புத்தன்மை கொண்டது என்பதால் அது பலருக்கும் பிடிக்காத ஒரு காயாக இருக்கிறது. அதில் உள்ள பெக்டின் மற்றும் கோந்துத்தன்மையே இந்த வளவளப்புக்கு காரணம். பெக்டின் மற்றும் கோந்து பொருள் கரையும் நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் இரத்தத்தில் கொழுப்பு மற்றும் பித்த நீர் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும். கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். பெருங்குடலின் உள்பகுதியில் படிந்து பெருங்குடல் சிறப்பாக செயல்படவும் உதவும். ஆனால் உணவு செரிமானத்துக்கு பிறகு இது கரையா நார்ச்சத்தாக மாறுவதால் குடலை பாதுகாப்பதுடன் மலக்குடலில் வரும் புற்றுநோயை தடுக்கவும் உதவும். வெண்டைக்காய் மூளைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. வழவழப்பான இந்த காய்கறியை முறையாக சமைத்தால் போதும், சுவை அள்ளும். சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல், வறுவல் என வெண்டைக்காயில் எது செய்தாலும் அது ஹிட் தான். வாரத்தில் 1 முதல் 2 வரை முறையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்வோம். செரிமானத்திற்கு நல்லது. வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மல இயக்கத்தை எளிதாக்க உதவுகிறது. வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்தது. புற்றுநோயை தடுக்கலாம். வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை 63 விழுக்காடு வரை கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக இவை மார்பக புற்று நோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்கின்றன. சர்க்கரை நோய்க்கு உகந்தது. வெண்டைக்காயில் காணப்படும் அதிக அளவு நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்துகிறது. ஒரு சில நாடுகளில் வறுத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். இதில் உள்ள பண்புகள் இரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். கண்களுக்கு நல்லது. வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் இ கண்கள் மற்றும் அதன் நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருகின்றன. வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்து பல நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம். இதனுடன் தெளிவான கண் பார்வையையும் பெற முடியும். கல்லீரலை பாதுகாக்கும். வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரலின் செல்களை பாதுகாக்கின்றன. வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம். இதய நோய்களை தடுக்கலாம். உடலில் கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் பொழுது இதய நோய்களின் அபாயமும் கணிசமாக அதிகரிக்கின்றன. நார்ச்சத்து நிறைந்த வெண்டைக்காய் கெட்ட கொலஸ்ட்ராலின் உறிஞ்சுதலை குறைக்கிறது. இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இருதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம். கர்ப்பிணிகளுக்கு நல்லது. வெண்டைக்காயில் நிறைந்துள்ள ஃபோலேட் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து ஆகும். இது கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கவும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இரவு தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்ததும் அந்த நீரை பருகுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த நீரை அருந்துவதால் இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த இந்த திரவத்தை அருந்தினால் நீரிழப்பு தடுக்கப்படுவதுடன் உடல் குளுமை பெறும். எலும்புகள் வலிமை பெற்று ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கப்படும். எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க நினைப்பவர்கள் தினமும் இந்த வெண்டைக்காய் உரிய நீரை அருந்துவது நல்லது. வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடன்ட்டுகள் வைட்டமின் சி நிறைந்துள்ளன. எனவே இந்த நீரை அருந்தி வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும். முற்றிய வெண்டைக்காயை சூப் செய்து அருந்தினால் சளி இருமல் குணமாகும். முற்றிய வெண்டைக்காய் 3, ஒரு தக்காளி, பூண்டுபல் 3, சின்ன வெங்காயம் 2, மிளகு 5, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். பாதியாக வற்றியதும் அடுப்பிலிருந்து கீழே இறக்கி உப்பு சேர்த்து குடித்தால் சளித்தொல்லைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காய் உரிய நீர் அருந்துவது நல்லது. குறிப்பாக ஆஸ்துமா கோளாறு சரியாகும். வெண்டைக்காயை பால் சேர்த்து வேக வைத்தும் குடிக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காயை வேக வைத்து எடுத்த நீருடன் சர்க்கரை சேர்த்து குடித்தால் இருமல், நீர்க்கடுப்பு, வெள்ளைப்படுதல் சரியாகும். வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டால் பற்கள் தூய்மை பெறுவதுடன் ஈறுகளில் இரத்த ஓட்டம் தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்கள் சரியாகும். மலச்சிக்கலும் தீரும். வெண்டைக்காயில் ஆக்சலேட் அதிகமுள்ளது. இது சிறுநீரகம், பித்தப்பை கற்களை வளரச் செய்துவிடும். கல் பிரச்சனையுள்ளவர்கள் வெண்டைக்காயை குறைவாக சாப்பிட வேண்டும்.
வெண்டைக்காயை அதிகமாக வதக்கினால் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும். லேசாக வதங்கியதும் அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த பதிவு பிறருக்கும் பயன்பெற இதனை பகிருங்கள். மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.